இதில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை வணங்கக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் அவர்களுடைய தலாலத் வழிகேடு அதை பற்றி இங்கே பார்க்கிறோம். பாருங்கள், இது பாதிரிகளும் சன்னியாசிகளும் குருமார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உடைய ஃபாலோவர்ஸ் அவங்களை பின்பற்றுகிறோம் சொல்லிக் கொள்கிறவர்கள். அதில் அவர்களில் குருமார்களாக இருக்கக்கூடியவங்க ஹலாலாக்கியதை ஹலாலாக ஹராமாக்கியதை ஹராமாக ஏற்றுக்கொண்டு அவங்க சொன்னால் ஹலால் அவங்க சொன்னால் ஹராம் அப்படி ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி அல்லாஹு தஆலா அதற்கு ஒரு ஆயத்தை இறக்கியிருக்கிறார். சூரா அத்-தௌபா 9வது சூராவுடைய 31வது ஆயத். இத்தஹது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹி வல் மஸீஹ் இப்ன மர்யம வமா உமிரு இல்லா லியஅபுது இலாஹன் வாஹிதா லா இலாஹ இல்லா ஹுவ சுப்ஹானஹு அம்மா யுஷ்ரிகூன். இவர்கள் அல்லாஹ்வை விட்டு அதாவது இந்த கிறிஸ்தவ மக்கள் வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ்வை விட்டு தங்கள் பாதிரிகளையும் சன்னியாசிகளையும் மரியமுடைய மகன் ஈசாவையும் மசீகையும் கடவுள்களாக எடுத்துக்கொண்டார்கள். எனினும் வணக்கத்திற்குரிய ஒரே இலாஹ் அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் வணங்கக்கூடாது என்றே அவர்கள் கட்டளையிடப்பட்டிருந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதும் அதுதான். அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு இலாஹ் யாரும் இல்லை, வணக்கத்திற்கு யாரும் இல்லை, ரப்பு யாரும் இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஆனாலும் இந்த கிறிஸ்தவ மக்கள் தங்களுடைய பாதிரிகளையும் சன்னியாசிகளையும் அதாவது துறவரம் பூண்டவர்களையும் என்ன செய்தாங்க, தங்களுடைய வணக்கத்திற்குரியவர்களாக எடுத்துக்கொண்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் வணங்குறாங்க அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு யாவனும் இல்லை, அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற இவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற இவற்றை விட்டு அவன் மிகவும் பரிசுத்தமானவன். ஆரம்பத்தில் கிறிஸ்தவராக இருந்து முஸ்லீம் ஆனாங்க ஒரு சஹாபி, அவங்க தான் அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த வசனத்தை ஓதிய பிறகு கேட்ட பிறகு என்ன சொன்னாங்க, இன்னா லஸ்னா நஅபுதுஹும், நிச்சயமாக நாங்கள் அந்த பாதிரிகளையும் குருமார்களையும் வணங்கலையே அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலைஸ யுஹர்ரிமூன மா அஹல்லல்லாஹு மா அஹல்லல்லாஹு ஃபதுஹர்ரிமூனஹு வயுஹில்லூன மா ஹர்ரமல்லாஹு ஃபதஸ்ஹில்லூனஹு ஆமாம் ஃபதஸ்ஹில்லூனஹு. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்குறாங்க, அல்லாஹ் ஹராமாக்கியதை அவர்கள் ஹலாலாக்கினார்களே, நீங்களும் அதை ஹலாலாக்கி கொண்டீர்கள் தானே? சரியா? அவர்கள் அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்கினாங்களே, அப்போது நீங்களும் அதை ஹராமாக எடுத்துக்கொண்டீர்களானே அப்படின்னு ரசூல்லா கேட்குறாங்க. இது கேட்டவுடனே அவர் சொல்கிறாரு, பலா ஆமாம், ஏன் இல்லை, உண்மைதான், அப்படி தான் செய்தோம் அப்படிங்கிறாரு அதி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் அவர்களை வணங்குவது என்று சொன்னாங்க. இது அல் முஅஜபுல் குப்ரா லி தொபரானி 13673 ஹதீஸாக இடம்பெறுது. இதனுடைய விளக்கமாக ஷேக் அப்துர் ரஹ்மான் இப்னு ஹசன் ரஹிமஹுல்லா அவங்க குறிப்பிட்றாங்க, பாதிரிகளுக்கும் சன்னியாசிகளுக்கு கீழ்ப்படிவதை கொண்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்தால் அது அவர்களை அல்லாஹ்வுடன் இணைத்து வணங்குவதில் வந்துவிடும் என்று இந்த ஹதீஸ் மூலமாக ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்திட்டாங்க. இதுக்கு ஆதாரம், இது பெரிய ஷிர்க்கு, சிறிய வகை ஷிர்க் இல்லை, இது பெரிய ஷிர்க். அதாவது அந்த பாதிரியார்களும் சன்னியாசிகளும் ஒன்றை சொல்லிட்டாங்கன்னா அதற்கு அப்படி கட்டுப்படுறதுல அவங்க சொல்லிட்டா ஓகே அவ்வளோதான், அப்படி கட்டுப்படுறது இது பெரிய ஷிர்க்கு. ஏன்னா அவங்க ஹலாலாக்குனா ஹலால்னு எடுத்துக்குது, அவங்க ஹராமாக்குனா ஹராமன்னு ஆக்கி கொள்வது. இதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்பதை அவனது அடுத்த சொல்லில் தெளிவாகிறது. ஏன்னு கேட்டால் இது ஏன் பெரிய ஷிர்க்குனா இது அல்லாஹ் மன்னிக்க மாட்டாங்கிறது உறுதிப்படுத்திட்டான். வமா உமிரு இல்லா லியஅபுது இலாஹன் வாஹிதா லா இலாஹ இல்லா ஹுவ சுப்ஹானஹு அம்மா யுஷ்ரிகூன். அதாவது வணக்கத்திற்கு ஒரே இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை அப்படின்னு தான் அவங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருந்தது, வணங்கக்கூடாதுன்னு தான் கட்டளையிடப்பட்டிருந்தது. ஆனால் அவங்க அந்த தங்களுடைய பாதிரிகளையும் சன்னியாசிகளையும் வணங்கி கொண்டிருந்தாங்க. அல்லாஹோ இணை வைக்கின்ற இந்த காரியத்தை விட்டு விலகியவன் பரிசுத்தமானவன் அல்லாஹ் சொல்கிறானே. அப்போ இதிலிருந்து இது பெரிய ஷிர்க்குங்கிறது இதில் ஆதாரம் இருக்குதுங்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா தெளிவாக சுப்ஹானஹு அம்மா யுஷ்ரிகூன், அவர்கள் இணை வைப்பதை விட்டு அல்லாஹ் பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த ஷிர்க்கு சாதாரண ஷிர்க்கில் பெரிய ஷிர்க்கு இது அப்படின்னு.
இன்னொன்று, இது ஒரு ஷைத்தானுடைய சூழ்ச்சி. சரியா? பாருங்க, وَلَا تَأْكُلُوا مِمَّا لَمْ يُذْكَرِ اسْمُ اللَّهِ عَلَيْهِ وَإِنَّهُ لَفِسْقٌ وَإِنَّ الشَّيَاطِينَ لَيُوحُونَ إِلَى أَوْلِيَائِهِمْ لِيُجَادِلُوكُمْ وَإِنْ أَطَعْتُمُوهُمْ إِنَّكُمْ لَمُشْرِكُونَ. முன்னாடி படித்த ஆயத்து தான். அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படாதவற்றை நீங்கள் உண்ணாதீர்கள், நிச்சயமா அது பெரும் பாவமாகும் என்று இந்த விஷயத்துல உங்களை வாக்குவாதம் செய்யும்படி நிச்சயமா ஷைத்தான்கள் தங்களின் நண்பர்களை தூண்டுகிறார்கள். ஒரு விஷயம் தப்பு, இது கூடாது அப்படின்னு சொன்னா வாக்குவாதம் பண்றது. ஷைத்தான் தூண்டி விடுவான். நீ விடாத, இது தப்பு இல்லை, சரின்னு பேசு. அல்லது அவங்க சரின்னு ஒன்று சொன்னால் இது தப்புன்னு பேசு, இதை நம்பு இப்படி நம்பு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஜிதால் வாக்குவாதம் செய்வதற்கு ஷைத்தானுடைய நண்பர்கள் சரி தூண்டுகிறார்கள். நீங்கள் அவர்கள் கீழ்ப்படிந்து விட்டால் நீங்களும் இணை வைப்பவர்கள் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இது தக்லீதை பற்றி மிகப்பெரிய எச்சரிக்கை. ஷேக் ஃபௌசான் குறிப்பிடுறாங்க, இது கண்மூடித்தனமாக பின்பற்றுகிற நிலையை நிறைய மக்களிடம் ஏற்படுகிறது, அதை காட்டுகிறது. அவர்கள் ஆதாரங்களை பொருட்படுத்துவதில்லை. சரி, இப்போ நம்ம உலமாக்கள் ஏதேனும் ஒன்று ஹலால் ஹராம்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ஆதாரத்தின் அடிப்படையில் தான் ஏற்றுக்கொள்ளணும். மனைச்சப்படி ஒரு ஆலிம் சொல்கிறாருன்னா நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தெளிவாக ஆதாரத்தின் அடிப்படையில், சரியான மார்க்க புரிதலின் அடிப்படையில் நாம் ஏற்றுக்கொள்ளணும். ஒருத்தர் மேலே இருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. ஏன்னா அது கண்மூடித்தனம், தக்லீத். அப்போ தக்லீதோடு ஏற்றுக்கொண்டால் அது ஷிர்கில் கொண்டு போய் விட்டுரும். தக்லீதுங்கிறது ஆதாரங்களை முன்வைத்த பிறகும் ஏற்க மறுக்கிறது. ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கும் மற்ற முஷ்ரிக்குகளுக்கும் ஆதாரங்கள் தெளிவுபடுத்தப்பட்டுச்சு. அல்லாஹ் தஆலா இதை அனுமதித்திருக்கிறான், இல்லை அவங்க தடை செய்து கொண்டாங்க. அல்லாஹ் தடை செய்திருக்கிறான், அனுமதித்து கொண்டாங்க. அப்போ ஆதாரங்கள்லாம் முன் வச்ச பிறகு கூட மறுத்துக்கிட்டு இருந்தாங்களா, அதனால தான் அவங்க முஷ்ரிக்கானாங்க. ஏன்னா அப்போ அவங்க தக்லீது செய்தாங்க. யாரை தக்லீது செய்தால் தன்னுடைய முன்னோர்களை அல்லது தங்க காலத்தில் இருக்கக்கூடிய ஷைத்தான்களை. அப்போது இந்த மாதிரி தக்லீது செய்து ஷைத்தானுடைய பாதையில் இருக்கக்கூடிய வழிகேடர்களை பின்பற்றுவது ஷிருக்கு கொண்டு போயிடும். இந்த விஷயத்தில் இத்தாத் செய்கிறது ஒருத்தர் முஷ்ரிக்காக ஆக்கிவிடும் அப்படிங்கிறத இங்கே குறிப்பிட்றாங்க. அப்போ ஆதாரங்களை பொருட்படுத்தாவிட்டால் இது கருத்து வேறுபாடான விஷயத்தில் கண்ணை மூடிக்கொண்டு ஒருவரை பின்பற்றுவதால் ஏற்பட்டு விடுகிறது. இதுவும் ஷிருக்கில் அடங்கும். ஆக அல்லாஹ்வின் சட்டத்தை பின்பற்றுவதும் அவன் அல்லாத மற்றவருடைய சட்டங்களை புறக்கணிப்பதும் லா இலாஹ இல்லல்லாஹ் எதிர்பார்க்கிற கட்டாயமான விஷயம். அப்போ இது லா இலாஹோடு சம்மந்தப்பட்ட விஷயம், தௌஹீதோடு சம்மந்தப்பட்ட விஷயம். இது ஏதோ சாதாரணமாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுங்கிற மாதிரி இல்லை. ஆதாரங்கள் தெளிவுபடுத்தப்பட்ட பிறகு சட்டங்கள் ஹலால் ஹராம்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசப்பட வேண்டிய விஷயம் வந்துச்சுன்னா அப்போ கட்டாயம் ஆதாரங்களுக்கு கட்டுப்படணும். அப்போ மன இச்சைக்கு கட்டுப்படக்கூடாது. அது ஒருத்தனை முஷ்ரிக்காக ஷிர்கில் கொண்டு போய் ஒரு தள்ளிவிடும் அப்படின்னு ஷேக் அவர்கள் குறிப்பிட்றாங்க.